கட்டுக்கடங்காத கூட்டம், கட்டுப்பாட்டுடன் தமிழக வெற்றி கழக தோழர்கள், அறிவிப்பு இல்லாமலேயே அலை கடல் என திரண்ட நிர்வாகிகள், கண்ணியத்துடன் நடந்து கொண்ட தமிழக வெற்றி கழக தோழர்கள், பெண்களுக்கு பெருமை சேர்த்த தமிழக வெற்றி கழக தோழர்கள், மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் விதமாக அனைத்து மதத்தை சார்ந்தவர்களும் அடிக்கல் நாட்டு விழாவில் அலங்கரித்தனர். தமிழக வெற்றி கழகத்தின் அடிக்கல் நாட்டு விழா முதல் அடியே வெற்றி படியாய். ஸ்கைலைன் மீடியா யூடியூப் வலைத்தள பார்வையாளர்களுக்கு வானுயர் வணக்கங்கள். தமிழக வெற்றி கழகத்தின் மாநாட்டிற்கான அடிக்கல் நாட்டு விழா விக்கிரவாண்டி வி சாலையில் இன்று அதிகாலை 4:30 மணிக்கு கோலாகலமாக நடைபெற்றது. மாநில பொதுச் செயலாளர் அண்ணன் என் புசியானந்த் அவர்கள் இந்த அடிக்கல் நாட்டு விழாவில் நாயகனாக பங்கேற்றார். இந்த செய்திகள் பெருமளவில் நிர்வாகிகளுக்கு சொல்லப்படாத சூழ்நிலையிலும் நாளை மாநாட்டிற்கான அடிக்கல் நாட்டு விழா என்று கேள்விப்பட்ட உடனேயே தமிழகம் எங்கும் இருந்து பல்வேறு மாவட்டங்களில் பல்லாயிரக்கணக்கான தோழர்கள் வந்து குவிந்தார்கள். மாநாடு ஆரம்பிப்பதற்கான முதல் படியே வெற்றி படியாக அமைந்திருக்கிறது. எங்கு பார்த்தாலும் கூட்டம், கட்டுக்கடங்காத வாகனங்கள், ஆனால் கட்டுப்பாட்டுடன் கண்ணியத்துடன் நடந்து கொண்டனர். காவல்துறையை சற்று மிரண்டுதான் போனார்கள் என்று சொல்லலாம். இவ்வளவு கூட்டம் வெறும் அடிக்கல் நாட்டு விழாவுக்கு வரும் என்று காவல்துறையினர் கூட எதிர்பார்க்கவில்லை. அந்த அளவிற்கான கூட்டம் இங்கே நிரம்பி வழிந்தது. அத்தனை பேரும் கண்ணியத்துடனும் பொறுமையுடனும் நிதானத்துடனும் நடந்து கொண்டது போற்றுதலுக்குரியது. ஒரு நடிகரின் பின்னால் இத்தனை கூட்டமா என்றால் மாநாடு என்று வரும்பொழுது எப்படிப்பட்ட கூட்டம் இருக்கும்? மகளிருக்கான மரியாதையை தாவேகா தோழர்கள் கொடுத்த விதம் அருமை. ஏனென்றால் ஆயிரக்கணக்கான தோழர்கள் பந்தல் காலை சுற்றி நிறுக்க இருக்கும் பொழுது அங்கு வரக்கூடிய மகளிர், ஆண்கள் மற்றும் முதியவர்கள் என்று பலர் வந்து இருந்தார்கள். அத்தனை பேரும் அந்த நெருக்கடியில் எங்கே சிக்கி திணறுவார்கள் என்று எதிர்பார்த்த நிலையில் பெண்களுக்கான மரியாதையை கொடுத்து அவர்களுக்கான இடத்தையும் ஏற்பாடு செய்து அத்தனை தோழர்களும் வழிவிட்டு அவர்கள் அந்த பந்தல் காலை சென்று அடைந்து மீண்டும் வரும் வரை பாதுகாப்புடன் திருப்பி அனுப்பினர். அனைத்து மதத்தை சார்ந்தவர்களும் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியினை சிறப்பித்தனர். பெருவாரியான இளைஞர்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டது பெரிய ஆச்சரியமாகவும் பெரிய ஒரு எழுச்சியாகவும் இருந்தது. ஒரு பந்தல்கால் நடுவிழா, அதாவது ஒரு மாநாட்டிற்கான துவக்க விழாவே இப்படி என்று சொன்னால், அறிவிப்பு கொடுத்து ஒவ்வொரு மாவட்டமாக சென்று வாருங்கள் இந்த மாநாட்டிற்கென்று மாநில பொதுச் செயலாளர் அழைப்பு விடுக்கிறார். ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட தலைவர்கள், அணி தலைவர்கள், தொகுதி தலைவர்கள் மற்றும் கிளை தலைவர்கள், இப்படி ஒன்றிய தலைவர்கள் என்று அனைத்து நிர்வாகிகளும் அழைப்பு விடுத்து கொண்டிருக்கிறார்கள். அத்தனை நிர்வாகிகளும் இங்கு வந்து குமியும் பொழுது, அந்த மாநாட்டுக்கு மக்கள் வந்து செல்லும் பொழுது இது மிகப்பெரிய மக்கள் கடலாக மாறி இருக்கும் என்பதில் எந்த ஆச்சரியமும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு கூட்டம், ஒரு சாதாரணமான ஒரு அடிக்கல் நாட்டு விழாவில் இத்தனை கூட்டம் எண்ணி பார்க்கவே பிரம்மாண்டம். இன்னும் மாநாட்டின் பிரம்மாண்டத்தை பார்க்க காத்து கொண்டிருக்கிறோம். இந்த அடிக்கல் நாட்டு விழாவின் இன்னும் சுவாரஸ்யமான பல செய்திகள் இருக்கிறது. அதனை அடுத்த காணொளியில் காண்போம்.